பிடிச்சின்னு மாட்டேங்க இந்த இப்படி எல்லாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில வந்து ஒரு வார் வந்து போயிட்டு இருந்ததை வந்து பார்த்துருந்தோம். ஸோ சௌந்தர்யா வந்து பின்னாடி ஜாக்லின் பற்றி வந்து நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க, கண்டினியூவாக விடாமல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டேரெக்டாகவே 2 பேருக்கும் வந்து நேருக்கு நேர் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரயான், சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேக்கரி பற்றி வந்து திரும்பவும் பேசும்போது நாங்கள் நேற்று பேக்கரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஏதோ ரயான் வந்து இல்லை நான் நெகட்டிவாக தான் வந்து பேசினேன், அவங்க அப்பா பேக்கரி கலாய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க நெகட்டிவ் ப்ரமோஷன் தான், அதாவது நெகட்டிவ் தான் வந்து ரொம்ப ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து இதுக்கு தான் நான் இவ கூடலாம் வந்து வெளியே போனதுக்கப்புறமா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே ஜாக்லினுக்கு செம ஷாக்கு. என்னது அப்படி சொன்னியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே நீ எல்லாம் ஒன்றும் எனக்கு வெளியே போயிடலாம், நீ பேசவே தேவையில்ல, இவ எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து ஒவ்வொரு கேட்டகரி வச்சுப்பா, பிடிச்ச ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டு, லாஸ்ட்டு ஃப்ரெண்டு, இவன் எனக்கு கண்டினியூஸ் ஃப்ரெண்டு, வெளியே போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து வச்சுட்டு இருக்கா. நீ பேசினா பேசு, பேசாட்டி போ அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டு அதை பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து என்னை பற்றி என்கிட்ட 5% பேசுகிறேன்னா என்னை பற்றி மற்றவங்ககிட்ட நீ என்னை பற்றி 50% பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சிக்கு நேராகவே வந்து ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நீ பேசலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் முகத்துக்கு நேராகவே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவ்வளோ உடஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு டைம் கூட வந்து ஃப்ரெண்டு ஒரு மாதிரி உடஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட வந்து வரல. அதுவே சௌந்தர்யா அப்படி உட்காந்துருந்தா நான் விட்டுருப்பேனா, என்கிட்ட முத்து தான் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தான், அவன் கூட வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான், ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பார்க்கும்போது வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு இருந்தான், ஆனால் இப்போது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து பேசுகிறது வந்து எனக்கு பார்க்க முடியுது. இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா என்னை பற்றி பின்னாடி போய் எல்லார்ட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ஜாக்லின் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தப்பு பண்ணால் நான் தப்புன்னு தான் சொல்ல முடியும், அதுக்குன்னு ஃப்ரெண்டாக இருக்கேன்னு அதே சௌந்தர்யா சொல்கிற விஷயத்தையும் இவங்களும் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடியுது. நீ வெளியே போய் என்கிட்ட பேசலாம், பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி கூட உட்காந்து அதே ஜாக்லின் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் என்ன இப்படி பண்ணுறா அது இதுன்னு திரும்பவும் அதே ஒரு கதை ஓடிச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து ரயான் பற்றி வந்து சொல்லும்போது ரயான் பற்றி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க சௌந்தர்யா. ரயான் வந்து இந்த மாதிரி கேமே வந்து அவன் ஆடலை, கேட்டால் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ரயான் மேலே வந்து குற்றம் சொல்லும் போது வந்து அந்த இடத்துல வந்து ரயானை விட்டு கொடுக்காம வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோவா கேங் தான் வந்து ஞாபகம் வருது. அப்போ ஏதோ ரூல் போட்டு ஏதோ இவங்க லைஃப் லாங் இவங்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது செம ஷாக்கிங்காக இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.